வெல்கம் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் AWS ECS சர்வீஸ் கனெக்ட் அப்படிங்கிற ஃபியூச்சரை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் AWS ECS அப்படிங்கிற சர்வீஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்களுக்கு AWS ECS அப்படின்றது ஒரு கம்ப்யூட் சர்வீஸ். கம்ப்யூட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட் தேவை. கம்ப்யூட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இதுக்கு ரெண்டு மினிமல் திங்ஸ் தேவை. ஒன்று வந்து ஒரு ப்ராசஸர் தேவை ப்ளஸ் ரேம் தேவை, மெமரி தேவை. ஸோ இந்த ப்ராசஸர் அண்ட் ரேம் இருக்கிற எல்லாமே கம்ப்யூட். கம்ப்யூட் இஸ் சினோனிமஸ் டு கம்ப்யூட்டர். இப்போ உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டர், உங்களுடைய ஆன் ப்ரெமிசஸ் இருக்கக்கூடிய சர்வர்ஸ், அப்புறம் கிளவுடில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டிங் மெஷின்ஸ் எல்லாமே வந்து ஒரு கம்ப்யூட். ஸோ AWS இந்த மாதிரி கம்ப்யூட்டுக்காக நிறைய சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் ECS. ஸோ ECS தவிர என்னென்ன கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா லேம்டா இருக்குது. லேம்டா வந்து கம்ப்ளீட்லி சர்வர்லெஸ். சர்வர்லெஸ் நம்ம சொன்னாலும் பேக்ரவுண்டில் வந்து அவங்க ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க. ஏன் சர்வர்லெஸ் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பேர்டன் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு கோடு மட்டும் கொடுப்பீங்க, அந்த கோடை வந்து அவங்களுடைய ரேம் ப்ராசஸர் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இது லேம்டா. ஸோ இதில் வந்து நீங்கள் இட்ஸ் கம்ப்ளீட்லி மேனேஜ் பை AWS. நீங்கள் பெருசாக பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இதோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் எண்டு பார்த்தீங்கன்னா EC2. EC2ன்றது வெர்ச்சுவல் மெஷின் வெர்ஷன் ஆஃப் AWS. ஸோ நீங்கள் ஒரு வெர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் எல்லாமே நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ பேட்சிங் முதற்கொண்டு நீங்கள் டெப்ளாய்மெண்ட் எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ EC2 அப்படிங்கிற ஒரு வெர்ச்சுவல் மிஷின் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பேட்சிங் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஸோ இது வந்து EC2. இது வந்து இன்னொரு கம்ப்யூட். இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது பேலன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை AWS மேனேஜ் பண்ணுவாங்க, சில விஷயங்களை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீசஸ் இருக்குது. ஒன்று வந்து ECS, இன்னொன்று EKS. ரெண்டுமே வந்து கண்டெய்னர் பேஸ்ட். இப்போ ECSக்கும் EKSக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, EKS வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் குபர்நெட்டிஸ். உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். ECSக்கும் EKSக்கும் பெரிய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் லெவல் கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் EKSல கொஞ்சம் ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணலாம். ECSல வந்து இது எல்லாமே வந்து AWS மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ ECSல வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஒரு டாக்கர் இமேஜாக எழுதி அதை வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ ECSல வந்து ஒரு கிளஸ்டர் இருக்கும். கிளஸ்டர் கீழே மல்டிபிள் சர்வீசஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஒவ்வொரு சர்வீஸ் கீழே டாஸ்க் ஓடும். இந்த டாஸ்க் தான் இதில் பேசிக் யூனிட். இந்த டாஸ்க்கு கீழே கண்டெய்னர்ஸ் ஓடும். ஒவ்வொரு டாஸ்க் கீழே யூ கேன் ஹேவ் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். இப்போ உங்களுடைய சர்வீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் service.a.com அப்படின்னு ஒரு சர்வீஸ் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் அந்த சர்வீஸில் வந்து நீங்கள் டிசைர்ட் டாஸ்க் அப்படின்னு ஒரு வேல்யூ கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த டிசைர்ட் டாஸ்கோட கவுண்ட் வந்து 5 அப்படின்னு இருந்ததுன்னா அந்த சர்வீஸ் கீழே எப்போதுமே 5 டாஸ்க் ஓடும். மீனிங் லோட் பேலன்ஸருக்கு பின்னாடி உங்களுக்கு 5 டாஸ்க் ஓடும். நீங்கள் 5 ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா அந்த 5ம் ஒவ்வொரு டாஸ்க்கு வந்து அந்த டிராஃபிக் வந்து ரவுட் ஆகும். ஸோ டிசைர்ட் டாஸ்கோட கவுண்ட்டை வந்து நீங்கள் 5லேருந்து 3 குறைச்சிங்கன்னா 2 டாஸ்க் கில் ஆகிட்டு உங்கள் சர்வீஸ் கீழே வந்து 3 டாஸ்க் ஓடும். ஸோ நம்ம ECS சர்வீஸ் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்ததுனால நான் உங்களுக்கு வந்து பேசிக்காக AWS ECSனா என்ன அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதான் ECS அப்படின்றது உங்களுடைய கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன்ஸை AWSல ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு, கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு AWS கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் ECS. நீங்கள் எதிர் ECS யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் இதை குபர்நெட்டிஸ் மூலமாக நீங்கள் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணணும்னா EKS யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே AWSோட தான். ஸோ நான் ECS பற்றி வேறு எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ இந்த சர்வீஸ் கனெக்ட் அப்படிங்கிறது என்ன? ஸோ உங்களுக்கு தெரியும் ECS அப்படின்றது ஒரு சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ் கனெக்ட் அப்படின்றது இது ஒரு சர்வீஸ் அப்படின்னா இது ஒரு சர்வீஸ் கிடையாது, பட் இது ஒரு ஃபீச்சர் ஆடட் டு உங்களுடைய AWS ECS சர்வீஸ். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மைக்ரோ சர்வீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னா என்ன ஐடியா இல்லாட்டி நீங்கள் மோனோலித் அப்படின்ற வார்த்தையே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ மோனோலித்னா ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரே சர்வர் கீழே வந்து ரன் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு
என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து யூ கேன் ஹேவ் மல்டிபிள் மாடியூல்ஸ் லைக் ப்ராடக்ட் கேட்டலாக்னு ஒரு மாடியூல், ஷாப்பிங் கார்ட், ஆர்டர் மேனேஜ்மெண்ட், பேமெண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி மல்டிபிள் மாடியூல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே பிக் அப்ளிகேஷன் ரன் ஆகும். இப்போ நீங்கள் ஷாப்பிங் கார்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த கோட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் கேன் அஃபெக்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஆர் த என்டையர் அப்ளிகேஷன். ஸோ மோனோலித்தோட பிரச்சனை தான், நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இண்டிபெண்ட்டாக அந்த மாடியூல்ஸ்லாம் ரன் ஆகாது. இன் அதர் வேர்ட்ஸ் இந்த மாடியூல்ஸ் எல்லாமே மோனோலித் அப்ளிகேஷன்ஸில் வந்து டைட்லி கப்பிள்டு. ஸோ இதை லூஸ்லி கப்பிள்டு ஆகணும்னா என்ன பண்ணணும்னா அங்கே தான் மைக்ரோ சர்வீஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ப்ராடக்ட் கேட்டலாக், கார்ட், ஆர்டர், பேமெண்ட் சர்வீசஸ் இது எல்லாமே வந்து மைக்ரோ சர்வீசஸில் தனித்தனி மாடியூலாக தனித்தனி சர்வீஸாக ரன் ஆகும். ஸோ மைக்ரோ சர்வீஸ் மோனோலித்லேருந்து நீங்கள் மைக்ரோ சர்வீசஸ் மூவ் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லையா அப்படின்னா இல்லை. மைக்ரோ சர்வீசஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். அதை நீங்கள் வந்து இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணணும். அதில் முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஷாப்பிங் கார்ட் வந்து ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு ஒரு சர்வீஸ், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு சர்வீஸ். இந்த சர்வீஸை கால் பண்ணணும் அப்படின்னா ரெண்டும் வேறு வேறு இடத்துல வேறு வேறு அக்கௌண்ட்டில் கூட ரன் ஆகலாம். இப்படி ரன் ஆகிறது மூலமாக இந்த சர்வீஸ், அதை கால் பண்ணுற சர்வீஸ் எந்த சர்வீஸை கால் பண்ணுமோ அந்த சர்வீஸ் எங்கே ரன் ஆகுது, அதோட டீட்டெயில்ஸ் என்ன, அதோடைய ஹோஸ்ட் நேம் என்ன, அதோட ஐபி என்ன, எதுவுமே தெரியாது. ஸோ இது ஒரு பிரச்சனை. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எந்த சர்வீஸ், சிம்பிளாக நான் ஷாப்பிங் கார்ட், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் போகல. ஒரு சர்வீஸ் ஏ இருக்குது, சர்வீஸ் பி இருக்குது. சர்வீஸ் பியை கால் பண்ணணும் அப்படின்னா பி எங்கே ரன் ஆகுது, அதோட ஐபி என்ன. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இசிஎஸ் வேர்ல்ட்லேயே வாங்கலாம். இப்போ இசிஎஸ்ல இது நீங்கள் எப்படி ஹோஸ்ட் பண்ணுவீங்கன்னா, சர்வீஸ் ஏ அப்படின்னு ஒரு இசிஎஸ் சர்வீஸ் இருக்கும், சர்வீஸ் பின்னு ஒரு இசிஎஸ் சர்வீஸ் இருக்கும். சர்வீஸ் ஏ கீழே ஒரு 5 டாஸ்க் ஓடும், சர்வீஸ் பி கீழே ஒரு 5 டாஸ்க் ஓடும். சர்வீஸ் பியில் இருக்க 5 டாஸ்க்குக்கும் 5 பிரைவேட் ஐபி இருக்கும். இப்போ நீங்கள் டிசைட் டாஸ்க் கவுண்ட் 5லேருந்து 10 மாற்றிட்டீங்கன்னா புதுசாக 5 டாஸ்க் கிரியேட் ஆகும். இப்போ புதுசாக 5 பிரைவேட் ஐபி கிரியேட் ஆகும். இதெல்லாம் என்ன ஐபி அப்படின்னு சர்வீஸ் ஏக்கு தெரியாது. டிசைட் டாஸ்க் கவுண்ட் 10லேருந்து 2 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா 8 டாஸ்க் கில் ஆகிடும். இதை வந்து எஃபிமெரல்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸியஸ்ட் டாஸ்க் எல்லாமே வந்து உங்களுக்கு எஃபிமெரல்னா டாஸ்க் கிரியேட் ஆகும், அந்த டாஸ்க் கில் ஆகிடும். ஸோ டிசைட் டாஸ்க் கவுண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக தான் அது ஒரு டாஸ்க் கிரியேட் ஆகும், கில் ஆகும் அப்படின்லாம் கூட கிடையாது. ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ஹெல்த் செக் ஃபெயில் ஆகிறது மூலமாக கூட உங்களுடைய ஒரு டாஸ்க் கில் ஆகிடும். பட் பேஸ்ட் ஆன் யுவர் டிசைட் டாஸ்க் கவுண்ட் அந்த கில்லான ஒரு டாஸ்க் பதிலாக புதுசாக ஒரு டாஸ்க் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த டாஸ்க் எப்போ வேணாலும் கிரியேட் ஆகலாம், எப்போ வேணாலும் கில் ஆகலாம். ஒரு டாஸ்க் ஏற்கனவே ஒரு ஐபி 1.1.1.1 அப்படிங்கிற பிரைவேட் டைப்பில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டாஸ்க் கில் ஆகிடுச்சுன்னா திரும்பவும் அதே பிரைவேட் டைப் அது கிடைக்கும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கொடுத்துருக்க சைடர் ரேஞ்சில் அது என்ன ஐபி வேணாலும் வரலாம். ஸோ சர்வீஸ் ஏக்கு எந்த டாஸ்க், எத்தனை டாஸ்க் கிரியேட் ஆகுது, எத்தனை டாஸ்க் கில் ஆகுது, எவ்வளோ டாஸ்க் ஓடுது, அதோட பிரைவேட் ஐபி, இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ இது ஒரு பிரச்சனை. மைக்ரோ சர்வீசஸில் இது ஒரு பிரச்சனை. பிகாஸ் ஈஸியஸ்ட் டாஸ்க் இந்த இடத்துல தேர் எஃபிமெரல். இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸே வந்து சர்வீஸ் பி வந்து ஐபி மூலமாக கால் பண்ணாமல் ஒரு லாஜிக்கல் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் b.com அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் நேம் மூலமாக நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா, அப்படி ஒரு சிஸ்டமை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ்டு. ஸோ இதுக்கு பேசிக்கலாக சுற்றி வளைச்சு சொன்னாலும் பேசிக்கலாக இது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் ஒரு சர்வீஸ் இருக்குது, அதை வந்து லாஜிக்கல் நேம் மூலமாக நீங்கள் கால் பண்ணுறீங்க, அது எங்கே ரன் ஆகுது அப்படின்றத இந்த நேம் வச்சு நீங்கள் கால் பண்ணுற இந்த மெத்தடுக்கு பேர் வந்து சர்வீஸ் டிஸ்கவரி. சர்வீஸ் எங்கே ஓடுது, அதை நான் எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறேன், அந்த கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு பேர் வந்து சர்வீஸ் டிஸ்கவரி. ஸோ இதை வந்து AWSல வந்து இதை சால்வ் பண்ணுறதுக்காக நமக்கு மல்டிபிள் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப் மெஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து AWS கிளவுட் மேப் ப்ளஸ் சர்வீஸ் மெஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த சர்வீஸ் டிஸ்கவரி ப்ளஸ் இந்த கம்யூனிகேஷன் டிராஃபிக்கை ரவுட் பண்ணுறது, அப்சர்வபிலிட்டி எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் ஆப் மெஷ் இப்போ நீங்கள் AWS சர்வீஸ் கனெக்ட்னே ஒன்று இல்லை அப்படின்னா இந்த வேலையை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, ஆப் மெஷ் மூலமாக இதை நீங்கள் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆப் மெஷ்ங்கிறது AWS ECS சர்வீஸ் கனெக்டோடைய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். அதில் ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னா, AWS ஆப் மெஷ் வந்து
வர செப்டம்பர் 2026 ஓட டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்கனவே ஆப் மெஷ் யூஸ் பண்ணிருந்தா அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் ஆப் மெஷ் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து ஆப் மெஷ்லேருந்து வேறு ஏதோ ஒரு மெக்கானிசத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுவோம். நீங்கள் மேனுவலாக கூட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு இருக்க இன்னொரு ஆப்ஷன் வந்து AWS ECS சர்வீஸ் கனெக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ AWS ECS சர்வீஸ் கனெக்ட் வந்து நவம்பர் 2022 அந்த டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆப் மெஷ் வந்து நம்மளோட எக்ஸாம்பிளில் சர்வீஸ் ஏ அண்ட் சர்வீஸ் பி இருக்கு. சர்வீஸ் ஏ ஒரு அக்கௌண்ட்ல இருக்கலாம், சர்வீஸ் பி இன்னொரு அக்கௌண்ட்ல இருக்கலாம், ப்ரொவைடட் ரெண்டு ஒரே ரீஜன்ல இருக்கணும், பட் வேற வேற அக்கௌண்ட்ல இருக்கலாம். ஆப் மெஷ் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆப் மெஷ் கிரியேட் பண்ணிட்டு இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் நீங்க ஷேர் பண்ணிட்டு, ஷேர் பண்ண அந்த ஆப் மெஷ் மூலமா நீங்க ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிற சர்வீஸ்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு இருக்க இன்னொரு சர்வீஸை நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆப் மெஷ் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தது. பட் ECS சர்வீஸ் கனெக்ட் என்னதான் ஒரு சர்வீஸ்ல இருந்து இன்னொரு சர்வீஸை கால் பண்ற அந்த ஃபீச்சரை பண்ணாலும் அதுல ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, அது ஒரே அக்கௌண்ட்ல இருக்கணும், ஒரே ரீஜன் ஒரே அக்கௌண்ட். உங்களோட சர்வீஸ் ஏ இஸ் காலிங் சர்வீஸ் பி, இது ரெண்டும் ஒரே அக்கௌண்ட்ல ஒரே ரீஜன்ல இருக்கணும். இந்த கேஸ் எப்படின்னா போன வருஷம் 2025 செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் தான். ஸோ அந்த டைம்ல செப்டம்பர் அக்டோபர் 2025 அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த AWS ECS சர்வீஸ் கனெக்ட் வந்து அக்ராஸ் அக்கௌண்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ற மாதிரி AWS இதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன முன்னாடி என்ன பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து AWS Cloud Map Namespace யூஸ் பண்றோம். ஸோ அந்த AWS Cloud Map Namespace ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ற அந்த ஃபீச்சர் வந்து முன்னாடி கிடையாது. இப்போ அதை கொண்டு வந்ததுனால ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு AWS Cloud Map Namespace கிரியேட் பண்ணிட்டு அதை ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணிட்டு, இப்போ ஷேர் பண்ணா இப்போ நம்ம கேஸ்ல ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு, ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் இந்த Cloud Map Namespace வந்து ஆக்சசிபிளா இருக்கும். ஷேர் பண்ணிட்டு அது மூலமா நம்ம என்ன பண்றோம், ECS சர்வீஸ் கனெக்ட் யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்ல இருக்க சர்வீஸை வந்து நம்ம கால் பண்றோம். ஸோ இதுதான் வந்து AWS ECS சர்வீஸ் கனெக்ட்ல நடந்திருக்க சேஞ்ச். ஸோ ECS சர்வீஸ் கனெக்டோடைய மெயின் யூசஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வீஸ் டிஸ்கவரி. இந்த வீடியோவில் நம்ம சர்வீஸ் டிஸ்கவரி பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம், அதுக்காக ஒரு டெமோவும் காட்ட போகிறேன். இதை தவிர உங்களுக்கு டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இட் கேன் டூ லோட் பேலன்சிங், அப்சர்வபிலிட்டி, ரெசிலியன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இது கொடுக்குது. நம்ம இந்த வீடியோவில் வந்து சர்வீஸ் டிஸ்கவரி பற்றி மட்டும் ஒரு சின்ன டெமோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெமோக்காக நான் வந்து ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு .NET கோர் அப்ளிகேஷன்ஸ் ரெண்டு வந்து சர்வீஸ் ஏ சர்வீஸ் பி ரெண்டு அப்ளிகேஷன்ஸை என்னுடைய GitHub ரெப்போவில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ரெப்போவில் இருக்க கோடை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு தி டெமோ. நம்ம இந்த டெமோக்காக ரெண்டு AWS அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அக்கௌண்ட் A1, அக்கௌண்ட் A2. அக்கௌண்ட் A1ல என்னுடைய சர்வீஸ் ஏ நான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். அக்கௌண்ட் A2ல என்னுடைய சர்வீஸ் பி நான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். அக்கௌண்ட் A1ல இருக்க சர்வீஸ் ஏ அக்கௌண்ட் A2ல இருக்க சர்வீஸ் பியை கம்யூனிகேட் பண்ண போகுது யூசிங் AWS ECS சர்வீஸ் கனெக்ட். ரெண்டுக்குமே நான் வந்து மும்பை ரீஜன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என்னுடைய GitHub ரெப்போ AWS ECS சர்வீஸ் கனெக்ட் டெமோ. இல்லை ஆப் ஃபோல்டர் கீழே ரெண்டு சர்வீசஸ் இருக்கும், சர்வீஸ் ஏ அண்ட் சர்வீஸ் பி. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ரெப்போவை லோக்கலில் க்ளோன் பண்ண போகிறேன். ஓகே, க்ளோன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாம செய்ய வேண்டியது இந்த ரெண்டு சர்வீசஸ் சர்வீஸ் ஏ அண்ட் சர்வீஸ் பி இது ரெண்டையும் டாக்கரைஸ் பண்ணி ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை ரெண்டு அக்கௌண்ட்லேயும் AWS ECR ரெபாசிட்டரியில் அப்லோட் பண்ணணும். அதுக்கு நாம ஒரு ECR ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். இதுக்கு ஒரு நேம் கொடுங்க, சர்வீஸ் ஏ.
create. Push commands எடுத்து காப்பி பண்ணிக்கங்க. Go to app folder. Go to service A. Run the first command. ஓகே, இது ஃபெயில் ஆகுது ஏன்னா நம்ம இன்னும் AWS கான்ஃபிகர் பண்ணல. இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா you should get a proper response. So it says unable to locate credentials. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் AWS கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணணும்னா, இந்த பேஜில் நீங்கள் ஆக்சஸ் கீஸ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கீஸை காப்பி பண்ணி உங்களோட டெர்மினலில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் AWS STS கெட் காலர் ஐடென்டிட்டி அப்படிங்கிற கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா you'll get the current account and current role details. ஸோ ஃபார் செக்யூரிட்டி பர்பஸஸ் நான் அந்த ஆக்சஸ் கீஸ்லாம் ஈவன் தோ தே டெம்பரரி நான் அதை உங்களுக்கு காட்டல. ஸோ ஃபஸ்ட் நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆக்சஸ் கீஸ்லாம் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் திரும்ப AWS STS கெட் காலர் ஐடென்டிட்டி அப்படிங்கிற கமாண்ட் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா I'll get the account and logged in role details. ஸோ இப்போ திரும்ப அந்த புஷ் கமாண்ட்ஸ் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். ஓகே, லாகின் சக்சீடட். அடுத்தடுத்த கமாண்ட்ஸ் ரன் பண்ணுவோம். ஸோ டாக்கர் பில்ட் ஆகட்டும், நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன். ஓகே, பில்டு முடிஞ்சுது. ஸோ கண்டெய்னர் இல்லை, பட் இமேஜஸ் இருக்கும். ஸோ இமேஜஸில் we have got service A. ஸோ இப்போ அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் ரன் பண்ணலாம். இப்போ நம்ம AWS ECR ரெப்போல நம்ம இமேஜை புஷ் பண்ணுறோம். ஓகே, புஷ் பண்ணிட்டோம். Now we will go to ECR repository. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, சர்வீஸ் A இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு வித் டேக் லேட்டஸ்ட். இதோட சைஸ் 91.3 MBன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த இமேஜை யூஸ் பண்ணி ஒரு ECS சர்வீஸ் ஒன்று நம்ம ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம நிறைய ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு VPC கிரியேட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ VPC. ஸோ ஏற்கனவே ஒரு VPC இருக்கு. ரிமெம்பர், இது எல்லாமே நான் வந்து அக்கௌண்ட் A1ல பண்ணிட்டு இருக்கேன். அக்கௌண்ட் A1னா சர்வீஸ் A டெப்ளாய் பண்ண போகிற அக்கௌண்ட். இதே இதில் பண்ண ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் ஒர்க்கை வந்து திரும்ப நான் A2ல பண்ணேன். அது வந்து இட் இஸ் ஃபார் சர்வீஸ் B. ஸோ இப்போ நம்ம A1ல இருக்கோம். ப்ளீஸ் ரிமெம்பர் தட். இதில் ஏற்கனவே ஒரு VPC இருக்கு, டிஃபால்ட் VPC. இது நம்ம டச் பண்ண வேணாம். வில் கிரியேட் நியூ VPC. ஸோ இதுக்கு ஒரு பேர் கொடுங்க, சர்வீஸ் A VPC. ஒரு சைடர் ரேஞ்ச் கொடுக்கணும். நான் என்ன கொடுக்க போறேன்னா 10.0.0.0/16 கிரியேட் VPC. ஸோ VPC கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ VPC கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணணும். இது ஒரு பப்ளிக் சப்நெட். ஏன் அப்படின்னா, பப்ளிக் சப்நெட்டில் உங்களுடைய ECS சர்வீஸ் அண்ட் டாஸ்க் ரன் ஆக போகுது. த்ரூ இன்டர்நெட் நம்ம வெளியிலேருந்து, அதாவது என்னுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்லேருந்து இந்த
பப்ளிக் ஐபி மூலமா ECS டாஸ்கை ப்ரௌசர் மூலமா நம்ம கால் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒரு பப்ளிக் சப்நெட்ல இருக்கணும். மீனிங் ஒரு இன்டர்நெட் கேட்வே அட்டாச்ட் சப்நெட்டா இருக்கணும். அப்பதான் இன்டர்நெட்லேருந்து டிராஃபிக் வந்து இந்த சப்நெட்டுக்குள்ள இருக்கிற ரிசோர்ஸ்க்கு ரவுட் ஆகும். ஸோ கோ டு சப்நெட், கிரியேட் சப்நெட், உங்களுடைய VPC சூஸ் பண்ணிக்கங்க, give it a name. So again service A subnet, service A subnet, availability zone அதுவே சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு சைடர் பிளாக் கொடுங்க. நான் அதுக்கு என்ன கொடுக்க போறேன்னா 10.0.1.0 சாரி 10.0.10/24 கிரியேட் சப்நெட். ஸோ சப்நெட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சப்நெட் வந்து ஒரு பப்ளிக் சப்நெட்டாக இருக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி சப்நெட் போங்க, ரவுட் டேபிள் போங்க. ரவுட் டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கேட்வே அட்டாச் ஆகலை. ஸோ இன்டர்நெட் கேட்வே ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே ஒரு இன்டர்நெட் கேட்வே இருக்கு, பட் இட் இஸ் அட்டாச் டு அனதர் VPC ஐ கெஸ். இது நம்மளோட VPC கிடையாது, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இட் இஸ் எண்டிங் வித் 86D6. ஸோ நம்ம VPC கிடையாது, நம்ம VPC இஸ் எண்டிங் வித் 4080. ஸோ அதனால் யூ ஹேவ் டு கிரியேட் நியூ இன்டர்நெட் கேட்வே, சர்வீஸ் ஏ இன்டர்நெட் கேட்வே. இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து டிட்டாச்ட் அப்படின்னு இருக்கும், VPC ஐடி எதுவுமே இல்லை. நம்மளுடைய VPC கூட இதை நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் டு VPC வந்து சர்வீஸ் ஏ VPC அட்டாச் இன்டர்நெட் கேட்வே. ஸோ அட்டாச் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம சப்நெட் போங்க. சப்நெட்டில் சர்வீஸ் ஏ சப்நெட், கோ டு ரவுட் டேபிள். அந்த ரவுட் டேபிள் போங்க. ஸோ இதில் நம்ம ஒரு ரவுட் ஆட் பண்ணணும். ஸோ இன்டர்நெட் டிராஃபிக் 0000/0 அப்படின்னா ஆல் டிராஃபிக். ஸோ அதில் சூஸ் இன்டர்நெட் கேட்வே கிளிக் பண்ணோன்னே அந்த நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ சூஸ் யுவர் இன்டர்நெட் கேட்வே, சர்வீஸ் ஏ IGW, சேவ் சேஞ்சஸ். இப்போ உங்களுடைய சப்நெட் போங்க. ரவுட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்நெட் டிராஃபிக் வந்து இட் வில் பி ரவுட்டட் டு இன்டர்நெட் கேட்வே. குட். அடுத்து நம்ம ஒரு செக்யூரிட்டி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணணும். இன்டர்நெட்லேருந்து உங்களுக்கு சர்வீஸ் ஏக்கு டிராஃபிக் வரும்னா சர்வீஸ் ஏல உங்களுடைய எந்த போர்ட்டில் அந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்க, எந்த போர்ட் மூலமாக டிராஃபிக் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வெப் அப்ளிகேஷனை கால் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிளில் போர்ட் 8080 அப்படிங்கிற போர்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு செக்யூரிட்டி குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். சர்வீஸ் ஏ செக்யூரிட்டி குரூப், VPC சர்வீஸ் ஏ VPC. அவுட்பவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிராஃபிக் அலோவ் பண்ணிருக்கோம் பை டிஃபால்ட்டு. இன்பவுண்ட் மட்டும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கஸ்டம் TCP ஏன்னா போர்ட் 8080 எனிவேர். ஸோ எங்கேருந்து டிராஃபிக் வந்தாலும் போர்ட் 8080லேருந்து போர்ட் 8080ல் எங்கேருந்து டிராஃபிக் வந்தாலும் அதை அலோவ் பண்ணுங்கள். வேறு எந்த போர்ட்டில் வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அதான் அந்த இன்பவுண்ட் ரூல் சொல்லுது. ஸோ கிரியேட் செக்யூரிட்டி குரூப். இந்த செக்யூரிட்டி குரூப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வீஸ் ஏ செக்யூரிட்டி குரூப். இதுதான் நம்ம ECSல நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் என்ன அப்படின்னா 2 AWS IAM ரோல்ஸ் கிரியேட் பண்ணணும். ஒன்று வந்து
ECS டாஸ்க் ரோல், இன்னொன்று வந்து ECS டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ரோல். டாஸ்க் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய டாஸ்க் ரன் ஆகுது இல்லைங்களா, அந்த டாஸ்கில் நீங்கள் உள்ள ஒரு கோடு எழுதிருப்பீங்க. அந்த கோடு என்ன பண்ணும், S3ல போயிட்டு அங்கே இருக்க ஒரு பக்கெட்டில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணணும். ஸோ அந்த ரீட் ஆக்சஸ் வந்து அவங்களுடைய கோடு அவங்களோட அப்ளிகேஷனுக்கு தேவை. ஸோ அந்த டாஸ்க்குள்ளே ரன் ஆகுற அந்த கோடுக்கு, அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான ஆக்சஸ்லாம் நீங்கள் கொடுக்கறது தான் வந்து டாஸ்க் ரோல். இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் ரோல் கிரியேட் பண்ணுறீங்க, அதில் வந்து S3 ரீட் ஆக்சஸ் ஸோ பக்கெட்லேருந்து ரீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா, அது டாஸ்க் ரோலாக அந்த ECS டாஸ்க் கொடுத்தீங்கன்னா, அந்த டாஸ்க்குள்ளே ரன் ஆகிற உங்களுடைய கோட் அல்லது அப்ளிகேஷன் நீங்கள் சொன்ன அந்த S3 பக்கெட்டில் போய் டேட்டாவை ரீட் பண்ண முடியும். இதுதான் டாஸ்க் ரோல். டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ரோல் அப்படிங்கிறது இந்த டாஸ்க்கை மேனேஜ் பண்ணுற ECS சர்வீஸ், அது என்னெல்லாம் வேலை பண்ணணும், என்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஈஸியால் ஒரு இமேஜ் போட்டோம் இல்லையா, அந்த இமேஜை புல் பண்ணி ஒரு டாஸ்க்கை ஸ்பின் அப் பண்ணுது இல்லைங்களா, அந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ரோல். ஸோ நம்ம 2 ரோல் கிரியேட் பண்ணணும், ஒன்று டாஸ்க் ரோல், இன்னொன்று வந்து டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ரோல். இப்போ 2தையும் கிரியேட் பண்ணலாம். IAM போகலாம். IAMல ரோல்ஸ் போகணும். புதுசாக ஒரு ரோல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஸோ ட்ரஸ்டட் என்டிட்டி டைப் வந்து ECS டாஸ்க், ஏன்னா ECS டாஸ்க் தான் இது யூஸ் பண்ண போகுது. ஸோ அதனால் AWS சர்வீஸ் சூஸ் பண்ணிவிட்டு ECS எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் சூஸ் பண்ணுங்க. Go to next. பேக் வாங்க. எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் டாஸ்க் சூஸ் பண்ணுங்க. எதுவும் சூஸ் பண்ண வேணாம், நம்ம கஸ்டம் பாலிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரஸ்ட் பாலிசி பார்த்தீங்கன்னா ECS டாஸ்க்ஸ் amazon.aws.com இதான் இருக்கணும். So give it a name, service A task role. ரோல் கிரியேட் பண்ணுங்க. ஸோ இது தேவையில்லை, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளாக இந்த டெமோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி இப்படி பண்ணக்கூடாது. நான் ஒரு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த பாலிசியில் யூ ஹாவ் டு கிவ் வைல்ட் கார்டு ஆக்சஸ். அதாவது எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி, எந்த ஆக்ஷனாக இருந்தாலும் சரி அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆட் பர்மிஷனில் போயிட்டு கிரியேட் இன்லைன் பாலிசி. நெக்ஸ்ட் கொடுங்க, எதுவும் தேவையில்லை. சர்வீஸ் சூஸ் பண்ண சொல்லுது. இதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாக ஜேசன் போயிட்டு ஸ்டார் கொடுத்துருங்க. சும்மா டெமோ பர்பஸ்க்கு இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்படி, பட் டெவலப்மெண்ட்டுக்கோ ப்ரொடக்ஷனுக்கோ இது யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். சர்வீஸ் A
task role policy. So wildcard access, trust relationship எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ நம்ம சர்வீஸ் ஏயோட டாஸ்க் ரோல் கிரியேட் பண்ணிட்டோம். சிமிலர்லி டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ரோல் கிரியேட் பண்ணணும். Sorry, go to previous. Choose Elastic Container Service task. Don't choose anything. Next, நம்ம remove பண்ணிக்கலாம். Service A task execution role. This is correct. இந்த permission நம்ம remove பண்ணலாம். We'll add a new inline policy. Go to JSON. So action la we'll add all these actions. So இந்த 7 actions add பண்ணுங்க. அதுக்கப்புறம் resources will be star. I hope all these are correct. மனலா டைப் பண்ணிருக்கேன். Go to next, give it a name, service A task execution role policy. Okay, நம்ம மேல டைப் பண்ண அந்த actions எல்லாமே கரெக்ட். ஸோ அதனால தான் ரெகக்னைஸ் ஆயிருக்கு. create policy. ஸோ trust relationship கரெக்ட், permission policies எல்லாமே கரெக்ட். ஸோ நம்ம 2 IAM ரோல்ஸும் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ECS சர்வீஸ்க்குள்ளே போகலாம். அங்கே நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது 3 விஷயம். ECS டாஸ்க் டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ECS கிளஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு ECS சர்வீஸ். ஸோ லெட்ஸ் டூ தட். என்னுடைய இன்னொரு சேனலில் நான் வந்து இதை டெராஃபார்ம் கோட் யூஸ் பண்ணி இந்த டெமோ காமிச்சிருப்பேன். பட் தட் இஸ் நாட் த ஐடியல் வே. ஸோ அதனால தான் நான் வந்து மேனுவலாக இதை AWS கன்சோலில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். Go to task definitions. Create new task definition. ஸோ அதுக்கு ஒரு பேர் கொடுங்க. Service A task definition. Launch type வந்து forget. So operating system Linux 8664, network mode AWS VPC correct. CPU 1 VCP choose பண்ணிக்கங்க. memory 3GB இருக்கட்டும். ஸோ இங்கே தான் நான் வந்து நம்ம டாஸ்க் ரோல், டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ரோல் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ டாஸ்க் ரோல் கீழே டாஸ்க் ரோல், எக்ஸிக்யூஷன் ரோல் கீழே டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ரோல். ஸோ இதுக்காக தான் நான் அதை முன்னாடியே நான் அதை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து
உங்களுடைய இமேஜ் சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு பேர் கொடுங்க. சர்வீஸ் ஏ தான் கண்டெய்னருடைய பேர். எசென்ஷியல் கண்டெய்னர் இருக்கட்டும். ப்ரௌஸ் ஈசிஆர் இமேஜஸ் ஒரு ரெப்போ சூஸ் பண்ணுங்க. சர்வீஸ் ஏ. ஓகே, லேட்டஸ்ட். ஸோ இதான் நம்மளுடைய இமேஜுடைய யூஆர்ஐ. சாரி. ஸோ இந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ போர்ட் மேப்பிங்ஸில் நீங்கள் என்ன போர்ட் யூஸ் பண்ண போகிறீங்க, நம்ம அப்ளிகேஷன் நீங்கள் அந்த என்னுடைய GitHub ரெப்போல இருக்க சர்வீஸ் ஏ சர்வீஸ் பி எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் வந்து போர்ட் 8080 எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 80க்கு பதிலாக நீங்கள் 8080, இது ரொம்ப குரூஷியல். இது கரெக்டாக நீங்கள் பண்ணணும். ப்ரோட்டோகால் வந்து டிசிபி, போர்ட் நேம் வந்து யூட்ட நேம் சர்வீஸ் ஏ -8080-TCP, give it any name, இல்லாட்டி அதுவே நேம் எடுத்துக்கும். ஸோ ஆப் ப்ரோட்டோகால் வந்து HTTP. ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு எதுவும் நீங்கள் பெருசாக தான் பண்ண வேணாம். இல்லை டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. க்ரியேட் பண்ணுங்கள். டாஸ்க் டெஃபினிஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு ஜேசன் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா கிளஸ்டர்ஸ் போங்க. இதுக்காக நீங்கள் ஒரு புது கிளஸ்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். கிளஸ்டர் க்ரியேட் பண்ணுறது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். ஒரு நேம் கொடுங்க, அவ்வளோதான். சர்வீஸ் ஏ கிளஸ்டர். டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க. லேட்டராக நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நேம் ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் பற்றி சொல்கிறேன். இது வந்து க்ளவுட் மேப் நேம் ஸ்பேஸ். இது அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்கெட் ஒன்லி, அவ்வளோதான். கிரியேட். இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கிளஸ்டர் கீழே நீங்கள் ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு எரர் வருது, ஏன்னு தெரியல. நம்ம ரீட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேரில் ஏற்கனவே ஒரு கிளஸ்டர் இருக்குதுன்னு சொல்லுது. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த எரர் சொன்ன மாதிரி நம்ம க்ளவுட் ஃபார்மேஷன் வந்து ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸியஸ்ட் சர்வீஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணுற அந்த ஸ்டாக் வந்து கிரியேட் ஃபெயில் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. I'll try to delete this. ஓகே, டெலிட் ஆகிடுச்சு. திரும்ப நம்ம கிளஸ்டர்ஸ் போவோம். அது ஃப்ரெஷ் கிரியேட் த கிளஸ்டர். ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறது. எதனால் இந்த எரர் வந்துச்சுன்னு தெரில. பட் எப்போது இந்த மாதிரி எரர் வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் க்ளவுட் ஃபார்மேஷன் போயிட்டு உங்களால் அந்த ஸ்டாக்கை டெலிட் பண்ண முடிஞ்சுன்னா டெலிட் பண்ணுங்கள். ஸோ கிளஸ்டர் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் சர்வீஸ் கிரியேட் பண்ணணும். அது கொஞ்சம் வேலை இருக்குது. ஆக்சுவலி அவ்வளோ சிம்பிள் கிடையாது. கிளஸ்டருக்குள்ளே போயிட்டு சர்வீசஸ் போங்க. இப்போதைக்கு எந்த டாஸ்க்கும் இருக்காது, எந்த சர்வீஸும் இருக்காது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ சர்வீஸ் க்ரியேட் பண்ணும்போது இதோடைய ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த டாஸ்க் டெஃபினிஷன், உங்களோட டாஸ்க் டெஃபினிஷன் சூஸ் பண்ணுங்கள். சர்வீஸ் ஏ டாஸ்க் டெஃபினிஷன். குட்.
அதோட ரிவிஷன் 1 ஏன்னா ஒரு வெர்ஷன் தான் இருக்குது, அதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் வந்து டெல் பண்ணிவிட்டு திரும்ப சூஸ் பண்ணிங்கன்னா 1 லேட்டஸ்ட்னு காட்டும். செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எது லேட்டஸ்ட்டோ அல்லது உங்களுக்கு தேவைப்பட்ட வெர்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சர்வீஸோட நேம் வில் கிவ் இட் அ நேம், சர்வீஸ் ஏ சர்வீஸ். ஆக்சுவலி சர்வீஸ் ஏனே வைக்கலாம், பட் ஓகே, யூனிஃபார்மாக ஒரு நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ சர்வீஸ் ஏ ஹைஃபன் சர்வீஸ்னால் இது வந்து ஒரு சர்வீஸ் ஏக்கான ஒரு ECS சர்வீஸ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் லான்ச் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்கேட் சூஸ் பண்ணுங்கள். லான்ச் டைப் ஃபார்கேட், அதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஸோ ஸ்கெடியூலிங் ஸ்ட்ராட்டஜி ரெப்ளிகாவே இருக்கட்டும். டிசைட் டாஸ்க்ஸ் வந்து 1, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டிசைட் டாஸ்க். இதில் நீங்கள் 5ன்னு போட்டிங்கன்னா 5 டாஸ்க் ரன் ஆகும், 1ன்னு போட்டிங்கன்னா ஒரு டாஸ்க் ரன் ஆகும். அவைலபிலிட்டி, ஜோன், ரீபேலன்சிங் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்படி கீழே வந்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒட்டுமொத்த வீடியோவே வந்து இதுக்காக தான், சர்வீஸ் கனெக்ட். ஸோ நம்ம அந்த சர்வீஸ் கனெக்ட் மட்டும் நம்ம லேட்டராக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், மற்றபடி எதுவும் நீங்கள் டச் பண்ண தேவையில்லை. கிரியேட் கொடுங்க. ஸோ அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ECSல நேம் ஸ்பேஸ். நீங்கள் வந்து க்ளவுட் மேப் சர்வீஸ்குள்ளே போயிட்டு கூட நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலாம், அல்லது ECS மூலமாக கூட நீங்கள் நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண முடியும். நம்ம க்ளவுட் மேப் மூலமே நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலாம். நம்ம இப்போ க்ளவுட் மேப் சர்வீஸில் இருக்கோம். நேம் ஸ்பேஸ் போனீங்கன்னா எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். give it a name. இன்ஸ்டன்ஸ் டிஸ்கவரி வந்து API கால்ஸே இருக்கட்டும். நேமிங்கில் மட்டும் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் அப்படின்றது சர்வீஸ் ஏக்கு மட்டுமானது இல்லை. ஸோ சர்வீஸ் ஏ, சர்வீஸ் பி எல்லாத்துக்குமே இது காமன் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால நான் இதோட பேரை வந்து சர்வீஸ் கனெக்ட் டெமோ நேம் ஸ்பேஸ்ன்னு மாற்றிக்கிறேன். சர்வீஸ் கனெக்ட் டெமோ நேம் ஸ்பேஸ். ஓகே, நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் போகலாம். சர்வீஸ் போயிட்டு சர்வீஸில் சர்வீஸ் கனெக்ட் எனேபிள் பண்ணுறோம். ஸோ கோ டு அப்டேட் சர்வீஸ். ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. கிளைண்ட் சைடு ஒன்லி, கிளைண்ட் அண்ட் சர்வர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த எக்ஸாம்பிளில் அக்கௌண்ட் A1ல் சர்வீஸ் A இருக்குது, அக்கௌண்ட் A2ல் சர்வீஸ் B இருக்குது. ஸோ எந்த சர்வீஸை கால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நம்மளோட எக்ஸாம்பிள் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா, சர்வீஸ் A மட்டும்தான் சர்வீஸ் B கால் பண்ணும். சர்வீஸ் B சர்வீஸ் A ரிவர்ஸ் டிரெக்ஷனில் கால் பண்ணாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, சர்வீஸ் ஏக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சர்வீஸ் கனெக்ட் கான்ஃபிகரேஷனில் கிளைண்ட் சைடு ஒன்லி மட்டும்தான். மீனிங் சர்வீஸ் ஏவை வேறு யாரும் கால் பண்ண மாட்டாங்க. பட் சர்வீஸ் ஏ வந்து ஒரு கிளைண்ட்டை ஆக்ட் பண்ணி இன்னொரு சர்வரை கால் பண்ணும். அந்த சர்வர் யாருன்னா சர்வீஸ் பி. வேறஸ் நீங்கள் சர்வீஸ் பி கான்ஃபிகர் பண்ணும்போது கிளைண்ட் அண்ட் சர்வர் சூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நீங்கள் நேம் ஸ்பேஸ் அதெல்லாம் நேம் ஸ்பேஸ் கிடையாது, போர்ட் மேப்பிங்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். நேம் ஸ்பேஸ் ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ கிளைண்ட் அண்ட் சர்வர் வந்து சர்வீஸ் பிக்கு சூஸ் பண்ணுங்கள். ஃபார் சர்வீஸ் ஏ நீங்கள் கிளைண்ட் சைடு ஒன்லி மட்டும் சூஸ் பண்ணுங்கள். நேம் ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ண அந்த நேம் ஸ்பேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க.
ஆக்சஸ் லா கான்ஃபிகரேஷன் அதெல்லாம் டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஓகே, அப்டேட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட ECS சர்வீஸில் சர்வீஸ் கனெக்ட் எனேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செஞ்ச இந்த எல்லா வேலையும், அதாவது VPC கிரியேட் பண்ணுறதுல ஆரம்பித்து ECS சர்வீஸ் கிரியேட் பண்ணி அதில் ECS சர்வீஸ் கனெக்ட் ஃபீச்சரை எனேபிள் பண்ணுற வரைக்கும் இந்த எல்லா வேலையும் நம்ம அக்கௌண்ட் A2ல சர்வீஸ் Bக்காக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம், இந்த சர்வீஸ் A போயிட்டு இல்லை இந்த டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சர்வீஸை அப்டேட் பண்ணதுனால ஒரு புது டெப்ளாய்மெண்ட் ஓடிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே ரன் ஆகிட்டு தான் இருந்தது, அது கில் ஆகிட்டு நம்மளுடைய புது டாஸ்க் இப்போ அப் ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாஸ்க் வந்து அப் அண்ட் ரன்னிங்காக இருக்கணும். சில சமயம் சப்போஸ் நான் என்னுடைய இப்போ இது ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த நெட்வொர்க்கிங் போங்க, அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்நெட் இருக்கும், அப்புறம் இந்த செக்யூரிட்டி குரூப்லாம் இருக்கும். நல்ல வேலை, ஆக்சுவலி வி மேட் அ பிளெண்டர். நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பார்த்ததுனால நான் கண்டுபிடிச்சேன். திரும்ப நீங்கள் சர்வீஸை அப்டேட் பண்ணணும். ஏன்னா இந்த VPC வந்து நம்மளோட VPC கிடையாது, இது வந்து டிஃபால்ட் VPC. ஸோ நம்ம VPCயில் நம்ம சப்நெட்டும் இல்லை. ஸோ அப்டேட் சர்வீஸ் போயிட்டு சர்வீஸ் கனெக்டுக்கு மேலே நெட்வொர்க்கிங்னு ஒன்று இருக்கும். நெட்வொர்க்கிங் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் VPCயை மாற்றணும். ஸோ சர்வீஸ் A VPC, சப்நெட் ஒன்று தான் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். செக்யூரிட்டி குரூப் நம்ம செக்யூரிட்டி குரூப், சர்வீஸ் A செக்யூரிட்டி குரூப். ஸோ இதை சூஸ் பண்ணணும். ஆட்டோ அசைன் பப்ளிக் IP கொடுத்துருங்க. ஏன்னா சர்வீஸ் Aவை நம்ம இன்டர்நெட்லேருந்து வெளியிலேருந்து கால் பண்ணுறோம். ஸோ பப்ளிக் IP இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கால் பண்ண முடியும். ஸோ திரும்ப அப்டேட் கொடுங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுடைய சப்நெட் இப்போ இந்த ECS டாஸ்க் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, புதுசாக கிரியேட் ஆன டாஸ்க் போய் காட்டுறேன். ஃபோர் செகண்ட்ஸ் ஆகும். இதுதான் நெட்வொர்க்கிங் போனீங்கன்னா சப்நெட், நம்மளோட சப்நெட் வந்து பார்க்கலாம். ED38 ED3 நம்ம சப்நெட், நம்மளுடைய டாஸ்க் எக்ஸிகியூஷன் இதெல்லாம் கரெக்டு. சர்வீஸ் குரூப்பும் செக்யூரிட்டி குரூப்பும் நம்மளுடைய செக்யூரிட்டி குரூப் தான். ஸோ இந்த சப்நெட் வந்து ஒரு இன்டர்நெட் கேட்வே அட்டாச் ஆகாமல் இருந்து ஒரு ப்ரைவேட் சப்நெட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து உங்களுடைய ECS டாஸ்க் எக்ஸிகியூஷன் ரோலால் இன்டர்நெட் வழியாக போயிட்டு ECRலேருந்து உங்கள் இமேஜை புல் பண்ணி இந்த டாஸ்க்கை ரன் பண்ண முடியாது. அப்போ வந்து unable to pull image from ECR அப்படிங்கிற மாதிரி எரர் வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, எய்தர் நீங்கள் இந்த மாதிரி இன்டர்நெட் கேட்வே போடணும், ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ரைவேட் லிங்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. டாஸ்க் போயிட்டு ரன்னிங் அப்படின்னு நமக்கு வரணும். ஓகே, ரன் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இந்த எல்லா வேலையும் ஃப்ரம் VPC டு கான்ஃபிகரிங் சர்வீஸ் கனெக்ட் இன் ECS சர்வீஸ், இது எல்லா வேலையும் நான் அக்கௌண்ட் A2ல சர்வீஸ் Bக்காக நான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கிரியேட் பண்ண இந்த க்ளவுட் மேப் நேம் ஸ்பேஸை அக்கௌண்ட் Aலேருந்து அக்கௌண்ட் Bக்கு அக்கௌண்ட் A1லேருந்து அக்கௌண்ட் A2க்கு ரேம் ஷேர் பண்ணணும். ரேம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நான் டெமோ காட்டுறேன். ஸோ இப்போ இந்த டாஸ்க் வந்து அப் அண்ட் ரன்னிங். ஓகே, இப்போ நம்ம சர்வீஸ் B அக்கௌண்ட் A2க்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் இப்போ நான் சர்வீஸ் பி அப்படிங்கிற ஆப் ஃபோல்டர் கீழே சர்வீஸ் பி அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். ஸோ இதில் அந்த சர்வீஸ் பி அப்ளிகேஷனுடைய கோட் எல்லாம் இருக்குது. நான் இதை டாக்கரைஸ் பண்ணி அக்கௌண்ட் A2ல இருக்க ஒரு ECR ரெப்போல இதை நான் புஷ் பண்ணணும். அதுக்கு அக்கௌண்ட் A2ஓட ஆக்சஸ் கீயை காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ்ட் பண்ணணும். அக்கௌண்ட் A2 is ending with 8057. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கான்டெக்ஸ்ட் செட் ஆயிடுச்சு. AWSல இப்போ ஒரு புது ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புதுசுனா ரொம்ப புதுசு இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இந்த ட்ராப் டவுன் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே மல்டி செஷன் சப்போர்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். நான் இதை வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரே ப்ரௌசர் செஷனில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டேபை க்ளோஸ் பண்ணுறேன், உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ A1 கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே போனீங்கன்னா அதே மாதிரி A2 கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேப் வந்து A1, which is ending with 7783. செகண்ட் டேப் வந்து 8057, which is A2. ஸோ ஒரே நேரத்தில் நீங்கள் ரெண்டு அக்கௌண்ட்டும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ A2ல இருக்கோம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் A1 வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே ECR போகணும். ECRல ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணணும். ஒரு பேர் கொடுங்க. இட் வில் பி சர்வீஸ் பி. கிரியேட் பண்ணுங்க. புஷ் கமாண்ட்ஸ் காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணுங்க. லாகின் சக்சீடட். இப்போ பில் பண்ணணும். நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன். இட் வில் டேக் சம் டைம். ஸோ இந்த மீன் டைம் என்னுடைய கிட்டப் ரெப்போல சர்வீஸ் ஏ அண்ட் சர்வீஸ் பியோட டாக்கர் ஃபைல்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ சர்வீஸ் ஏ சர்வீஸ் பி ரெண்டுமே நான் வந்து போர்ட் 88 தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சர்வீஸ் பி இது சர்வீஸ் ஏ. ஸோ நீங்கள் வந்து போர்ட் 88 தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் while configuring your ECS சர்வீஸ். ஓகே, பில்டு முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்த கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நம்ம டாக்கர் இமேஜை ECR ரெப்போல புஷ் பண்ணியாச்சு. அங்கே போய் செக் பண்ணலாம். ஃப்ரெஷ். ஸோ டேகோட நேம் லேட்டஸ்ட், இமேஜ் சைஸ் வந்து 92.41 MB. ஓகே, ஆல் குட். அடுத்து நம்ம VPC கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு VPC கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு VPC இருக்கு. அந்த VPC வந்து டிஃபால்ட் VPC இருக்கும். ஸோ we have to create a new VPC. இதுக்கு ஒரு பேர் கொடுங்க. சர்வீஸ் பி VPC. இந்த சைடர் ரேஞ்ச் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ நம்ம அக்கௌண்ட் A1ல என்ன சைடர் ரேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா 10.0.00.16. அதாவது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் மாறாது, இதெல்லாம் மாறும். AWS உடைய இந்த டாக்குமெண்டேஷன் படிச்சு பாருங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் தோ நீங்கள் ரெண்டு அக்கௌண்ட்ல ரெண்டு சர்வீஸ், அக்கௌண்ட் A1ல சர்வீஸ் ஏ, அக்கௌண்ட் A2ல சர்வீஸ் பி இப்படி கான்ஃபிகர் பண்ணிட்டு சர்வீஸ் கனெக்ட் நீங்கள் ஒரு க்ளவுட் மேப் நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சர்வீஸ் கனெக்ட் கான்ஃபிகர் பண்ணியிருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நடக்காது. எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இன்டர் VPC கனெக்டிவிட்டி கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எதர் நீங்கள் ஒரு VPC பேரிங் கனெக்ஷன் செட்டப் பண்ணலாம், அல்லது ஒரு டிரான்சிட் கேட்வே, அல்லது பிரைவேட் லிங்க். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும். இதில் சிம்பிளஸ்ட் வந்து VPC பேரிங் கனெக்ஷன். ஸோ இந்த வீடியோட எண்டில் நம்ம VPC பேரிங் கனெக்ஷன் வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம்.
ஸோ இந்த மாதிரி விபிசி பியரிங் கனெக்ஷன் டிரான்சிட் கேட்வே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும்னா ஒரு விபிசிலேருந்து இன்னொரு விபிசி கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த சைடர் ரேஞ்ச் வந்து கிளாஷ் ஆகக்கூடாது. அதாவது ஒரு விபிசி இன்னொரு விபிசி, இந்த ஒரு விபிசியில் இருக்க அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட் A1ல சர்வீஸ் ஏ விபிசி இருக்கு, அக்கௌண்ட் A2ல சர்வீஸ் பி விபிசி இருக்கு. இந்த ரெண்டுத்தோடைய சைடர் ரேஞ்ச் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ல இதை நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடர் ரேஞ்சை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 10.0.0.0.16க்கு பதிலாக ஐம் கோயிங் டு யூஸ் 10.1.0.0.16. ஸோ இந்த ரெண்டு சைடர் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓவர்லேப் ஆகாது. ஸோ 10.1.0.0/16 இந்த விபிசியும் சர்வீஸ் பியோட விபிசியும் நீங்கள் வந்து 10.0.0.16 நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னதான் இசிஎஸ் சர்வீஸ் கனெக்ட் மூலமாக நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து ரவுட் ஆகாது. ஏன்னா விபிசி பியரிங் கனெக்ஷன், டிரான்சிட் கேட்வே, இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விபிசி இன்னொரு விபிசி ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிற ரெண்டு விபிசியோடைய சைடர் ரேஞ்ச் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கிரியேட் விபிசி. அடுத்து இந்த விபிசி கீழே நம்ம ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணணும். ஸோ subnet, create subnet, என்ன பேர் கொடுத்துருக்கோம், சர்வீஸ் A subnet. ஸோ இங்கே சர்வீஸ் B subnet. நம்ம விபிசி சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்டி ஜோன் வந்து நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. இங்கே நம்ம என்ன கொடுக்கணும்னா 10.1 ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் மாறாது, 00க்கு பதிலாக நம்ம வந்து 10 கொடுக்கணும். 10.1.10/24. ஓகே, கிரியேட் சப்நெட். சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும். go to security group. So create a security group. இங்க என்ன பேர் கொடுத்திருக்கோம்னு பாப்போம். I think service B-SG நினைக்கிறேன். Yes. Okay. Allow access to port 8080 தான். ஏன்னா சர்வீஸ் B ஓட அப்ளிகேஷனுமே போர்ட் 88ல தான் டிராஃபிக்கை ரிசீவ் பண்ணுது. ஏபிசி மாற்றுங்க. இன்பவுண்ட் ரூல். ஸோ இது மட்டும் கொஞ்சம் நம்ம லேட்டராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கஸ்டம் டிசிபி 8080 அலோ ஃப்ரம் எவ்ரிவேரே கொடுங்க. ஸோ இது நம்ம அப்புறம் மாற்றிக்கலாம். அவுட்பவுண்ட் ரூல் பை டிஃபால்ட் எனேபிள் ஆகிருக்கும். செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதோட பேர் சர்வீஸ் பி செக்யூரிட்டி குரூப். சூப்பர். அதுக்கப்புறம் குயிக்காக டாஸ்க் ரோல், டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ரோல் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அக்கௌண்ட் A1ஓடது, அதாவது சர்வீஸ் A. ஸோ இதை காப்பி பண்ணி நம்ம குயிக்காக கிரியேட் பண்ணலாம்.
service B task role கரெக்டாக இருக்கு. நேம் காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹைஃபன் பாலிசி ஆட் பண்ணோன்னா நம்மளுடைய பாலிசியோட நேம் வந்து சர்வீஸ் பி டாஸ்க் ரூல் பாலிசின்னு தான் இருக்கும். கிரியேட் இன்லைன் பாலிசி. Okay. Next. Service B உடைய டாஸ்க் ரோல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். Similarly, Service B உடைய டாஸ்க் எக்ஸிகியூஷன் ரோல் கிரியேட் பண்ணணும். Service B task execution role. Yes, correct. இதில் permission policy add பண்ணணும். Create inline policy. இங்க இருக்கிற ரோலை அப்படியே காப்பி பண்ணலாம். Okay. So task role, task execution role ரெண்டுமே கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து ECS task definition, ECS cluster, ECS service மூணு கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம அக்கௌண்ட் A2ல பண்ணிட்டு இருக்கோம். Account A2. So first task definitions. நேம் யூனிஃபார்மாக கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அக்கௌண்ட் A1 ஸ்விட்ச் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருக்கேன். It will be service B hyphen task hyphen definition நினைக்கிறேன். Yes. Replace forget and same task role, task execution role. I think service இங்கே service A கொடுத்தோன்னு நினைக்கிறேன். So service B உங்களுடைய ECR ரெப்போல இருக்க இமேஜ் சூஸ் பண்ணணும். Again port 8080, protocol TCP, port name, give it a name, service B, protocol HTTP. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. கிரியேட் பண்ணுங்க. இப்போ நம்ம ECS
கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும். சர்வீஸ் B cluster. நேம் ஸ்பேஸ் நம்ம ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம். forget only. That's it. கிளஸ்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வீஸ் கிரியேட் பண்ணுவோம். Task definition family will be service B task definition. Vision will be 1. Service B service. Forget latest. Z task count will be 1. and அப்படியே விட்டுருங்க. நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து நெட்வொர்க்கிங் அண்ட் சர்வீஸ் கனெக்ட். சர்வீஸ் கனெக்ட் லேட்டராக தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அக்கௌண்ட் A1லேருந்து க்ளவுட் மேப் நேம் ஸ்பேஸை ரேம் ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சர்வீஸ் கனெக்ட் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நெட்வொர்க்கிங் மட்டும் கான்ஃபிகர் பண்ணலாம். நெட்வொர்க்கிங் சூஸ் அவர் VPC. சப்நெட் ஒரே ஒரு சப்நெட் தான், அதை சூஸ் பண்ணுறோம். யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப். சர்வீஸ் B செக்யூரிட்டி குரூப். பப்ளிக் IP தேவையில்லை, பட் இப்போதைக்கு டர்ன் ஆன் பண்ணுங்க. நான் ஏன்னு சொல்கிறேன். சர்வீஸ் கனெக்ட் நம்ம அப்புறம் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கிரியேட். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுதான்னு பார்க்கலாம். ஸோ ப்ரொவிஷனிங் அப்படின்னு சொல்லுது. ரன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு, ஸ்டில் இட் இஸ் பெண்டிங். சம்திங் இஸ் ராங், பட் வி வில் வெயிட். ஓகே, ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணியுமே அது ஸ்டில் பெண்டிங் அப்படின்னு காமிச்சதுனால நமக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. அட் லாஸ்ட் ஒரு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, resource initialization error. So unable to pull secrets or registry auth. The task cannot pull registry auth from Amazon ECR. So basically உங்களுடைய இந்த டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ரோல் வந்து அமேசான் ECRலேருந்து உங்களுடைய இமேஜை வந்து புல் பண்ண முடியல. ஸோ இது எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எதனால் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ECS டாஸ்க் அப்படின்றது இப்போதைக்கு ஒரு பிரைவேட் சப்நெட்டில் இருக்கு. இந்த சப்நெட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் சப்நெட். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எந்த சப்நெட்டில் ரவுட் டேபிளில் இன்டர்நெட் கேட்வே அட்டாச் ஆகலையோ அதெல்லாம் பிரைவேட் சப்நெட். இன்டர்நெட் கேட்வே அட்டாச் ஆயிருந்தால் அது வந்து ஒரு பப்ளிக் சப்நெட். ஸோ இதில் வந்து இன்டர்நெட் கேட்வே அட்டாச் ஆகலை, ஏன்னா நம்ம இந்த அக்கௌண்ட் A2ல இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ரோலால் இன்டர்நெட் மூலமாக உங்களுடைய ECR ரெப்போர்ட்லேருந்து இமேஜை புல் பண்ண முடியல. ஸோ இங்கே கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய சப்நெட்லேருந்து ECR அப்படிங்கிற AWS உடைய பப்ளிக் சர்வீஸை இன்டர்நெட் வழியாக கால் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து VPC என் பாயிண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பிரைவேட் லிங்க் மூலமாக இன்டர்நெட் போகாமலே கால் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்நெட் வழியாக இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி இன்டர்நெட் வழியாக ECR இமேஜஸை புல் பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ப்ரைவேட் லிங்க் கிரியேட் பண்ணலாம். நம்பர் 3, நீங்கள் வந்து ஒரு NAT கேட்வே கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரைவேட் சப்நெட்லேருந்து டிராஃபிக் வந்து NAT கேட்வே வழியாக ஒரு பப்ளிக் சப்நெட், எகைன் நீங்கள் ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணி இன்டர்நெட் கேட்வே இதுக்கு வேணும், ஒரு பப்ளிக் சப்நெட் வழியாக போயிட்டு இமேஜ் புல் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரைவேட் சப்நெட் வர மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் 2 and 3 ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் திஸ் வீடியோ.
about ECS Service Connect அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு இன்டர்நெட் கேட்வே ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை இந்த சப்நெட் உடைய ரவுட் டேபிளில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு இன்டர்நெட் கேட்வே ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுறேன். சர்வீஸ் பி இன்டர்நெட் கேட்வே. இதை நம்ம விபிசி கூட அட்டாச் பண்ணணும். அது அந்த ரவுட் டேபிளில் நம்ம ஒரு புது ரவுட்டை ஆட் பண்ணணும். So destination will be anywhere internet gateway. So இப்போ வந்து இந்த டாஸ்க் வந்து அப்பாகலை அப்படின்றதுனால சர்வீஸ் என்ன பண்ணும், சின்ஸ் நம்ம சர்வீஸில் வந்து டிசைர் டாஸ்க் கவுண்ட் வந்து 1ன்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறதுனால டாஸ்க் இல்லாக அகைன் அண்ட் அகைன் இது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ as soon as நீங்கள் இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ண உடனே ECSஆல் இன்டர்நெட் மூலமாக ஈஸியாலேருந்து இமேஜை புல் பண்ணிட்டு இந்த டாஸ்கை ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ அதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் அப் அண்ட் ரன்னிங். குட். இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டிய வேலை ECS சர்வீஸில், அதாவது சர்வீஸ் பி சர்வீஸில் சர்வீஸ் கனெக்ட் கான்ஃபிகர் பண்ணணும். நெட்வொர்க்கிங் நம்ம ஏற்கனவே கான்ஃபிகர் பண்ணிட்டோம். சர்வீஸ் கனெக்ட் எனேபிள் பண்ணணும். ஸோ இது வந்து கிளைண்ட் சைடு ஒன்லி கிடையாது, கிளைண்ட் அண்ட் சர்வர். ஏன் அப்படின்னா சர்வீஸ் பியை சர்வீஸ் ஏ வந்து கால் பண்ண போகுது. ஸோ அதனால சர்வீஸ் பி வந்து கிளைண்ட் அண்ட் சர்வர், நாட் கிளைண்ட் சைடு ஒன்லி. வேறஸ் சர்வீஸ் ஏ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைண்ட் சைடு ஒன்லி. ஏன்னா சர்வீஸ் பி வந்து சர்வீஸ் ஏவை அல்லது சர்வீஸ் பியோ அல்லது வேற எந்த சர்வீஸோ சர்வீஸ் ஏ வந்து கால் பண்ண போறது இல்லை. ஸோ சர்வீஸ் ஏ வந்து கிளைண்டா மட்டும் ஆக்ட் ஆகும், பி வந்து கிளைண்ட் அண்ட் சர்வரா ஆக்ட் ஆகும். ஸோ நேம் ஸ்பேஸ் எந்த நேம் ஸ்பேஸும் இல்லை. ஸோ இப்போதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட் A1ல நம்ம கிரியேட் பண்ண கிளவுட் மேப் நேம் ஸ்பேஸை அக்கௌண்ட் A2க்கு வந்து ஷேர் பண்ணணும். எப்படி ஷேர் பண்ண முடியும்? அதுக்கு தான் AWSல RAM ரிசோர்ஸ் ஆக்சஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்கு. இப்போ நம்ம அக்கௌண்ட் A1 போகலாம். அங்க RAM அப்படிங்கிற சர்வீஸை சூஸ் பண்ணிட்டு அக்கௌண்ட் A1ல இருந்து அக்கௌண்ட் A2க்கு வந்து இந்த ரிசோர்ஸை ஷேர் பண்ணணும். ஸோ ஒரு ரிசோர்ஸ் ஷேர் கிரியேட் பண்ணுங்க. ஒரு பேர் கொடுங்க, சர்வீஸ் கனெக்ட் டெமோ நேம் ஸ்பேஸ். அதை நம்ம ஷேர் பண்ண போறோம். ஷேர். ஸோ கிளவுட் மேப் நேம் ஸ்பேஸை ஷேர் பண்ண போறோம். சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட். எந்த AWS அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ண போறோம்? ஸோ அக்கௌண்ட் A1லேருந்து A2. ஸோ A2 அக்கௌண்ட்டை காப்பி பண்ணிக்கங்க, அக்கௌண்ட் ஐடியா. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்குது அக்கௌண்ட் A1ல. ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ ரிசோர்ஸ் ஷேர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அக்கௌண்ட் A2 வந்துடலாம். இங்கே கிளவுட் மேப். அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் A1 போயிட்டு ரிசோர்ஸ் ஆக்சஸ் மேனேஜர் போனீங்கன்னா
So these are the resources shared by account A1. So இதுதான் ரிசோர்ஸ் ஷேர். இதெல்லாம் ஷேர் பண்ணப்பட்ட ரிசோர்சஸ். இதில் என்ன இருக்குன்னா ஒரு நேம் ஸ்பேஸ் இருக்கு. இந்த அக்கௌண்ட்டுக்கு சாரி இதில் இருக்காது. ஸோ இதில் எதுவும் இருக்காது, ஏன்னா அக்கௌண்ட் A1 தான் ஷேர் பண்ணது. அக்கௌண்ட் A2ல ரேம் போங்க. இங்கே ஷேர்ட் பை மீல் இது இருக்காது, ஆனால் ஷேர்ட் வித் மீல ஒரு இது வந்திருக்கும். ஸோ இன்விடேஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஷேர்ட் ரிசோர்ஸஸ், அந்த ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகிடுச்சு. இந்த அக்கௌண்ட்லேருந்து இது அக்கௌண்ட் A1ஓட அக்கௌண்ட் ஐடி, அக்கௌண்ட் A2க்கு வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து ஷேர் ஆகிருக்கு. ஸோ நம்ம க்ளவுட் மேப் போய் பார்க்கலாம். ஓகே, ஆல் குட். ஸோ இப்போ நீங்கள் ECS சர்வீஸில் சர்வீஸ் கனெக்டில் நேம் ஸ்பேஸ் இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நேம் ஸ்பேஸ் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் கிளைண்ட் அண்ட் சர்வர் சூஸ் பண்ணதுனால போர்ட் மேப்பிங்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ போர்ட் அலியாஸ் சர்வீஸ் B சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேம் வந்து டாஸ்க் டெஃபினிஷன்லேருந்து வந்திருக்கும். டிஸ்கவரி கிவ் இட் a நேம் service B. Port will be 8080. இங்க DNSல என்ன கொடுக்குறது அப்படின்னா, இந்த பேர்ல தான் சர்வீஸ் A வந்து சர்வீஸ் B கால் பண்ணும். ஸோ நம்மளுடைய கோடு போய் பார்க்கலாம். கோட்ல கண்ட்ரோலர்ஸ்ல சர்வீஸ் ஏவோட கண்ட்ரோலர்ஸ்ல ஹோம் கண்ட்ரோலர் இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏ வந்து சர்வீஸ் பியை இந்த பேரில் கால் பண்ணுது. சர்வீஸ் பி டாட் சர்வீஸ் கனெக்ட் டெமோ நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிற பேரில் கால் பண்ணுது. ஸோ அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். சர்வீஸ் பி டாட் சர்வீஸ் ஹைஃபன் கனெக்ட் ஹைஃபன் டெமோ ஹைஃபன் நேம் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ டைம் அவுட்லாம் செக் பண்ணிக்கலாம். டைம் அவுட்லாம் நீங்கள் அந்த டிஃபால்ட் வேல்யூ அப்படியே விட்டுருங்க. ஆக்சஸ் லா கான்ஃபிகரேஷனும் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வி ஆர் கெட்டிங் an error. என்ன சொல்லுதுன்னா, AWS சர்வீஸ் ரோல் ஃபார் ECS அப்படிங்கிற அந்த ரோல், அதுக்கு சர்வீஸ் டிஸ்கவரி டேக் ரிசோர்ஸ் அப்படிங்கிற ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லை. ஸோ இது எதனாலன்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எதனால் அப்படின்னா, நம்ம வந்து ரேம் ஷேர் பண்ணும்போது AWS ரேம் பெர்மிஷன் க்ளவுட் மேப் ECS ஃபுல் பெர்மிஷன், அந்த பர்மிஷன் நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அக்கௌண்ட் A1ல இருக்கோம். ஸோ ஷேரில் போயிட்டு இந்த பேர் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் அது இருக்கானா அங்கே இல்லை. ஸோ நம்ம இதை மாடிஃபை பண்ணணும். இதில் என்ன எரர் இருக்கு? சர்வீஸ் டிஸ்கவரி கோலன் டேக் ரிசோர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, டேக் ரிசோர்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம
இந்த பர்மிஷனை மேனேஜ் பர்மிஷனை சூஸ் பண்ணணும். ஸோ இதான் அந்த பேர். டேக் ரிசோர்ஸ் இருக்கு. ஓகே குட். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அக்கௌண்ட் A1ல நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஏற்கனவே அதே ரிசோர்ஸ் ஷேரை நம்ம அக்செப்டும் பண்ணிட்டோம் இன்விடேஷன் அக்கௌண்ட்டோட. ஸோ இப்போ நம்ம திரும்ப சேவ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்டேட் ஆகிடுச்சு. we have fixed that issue. இப்போ நம்ம ECS சர்வீஸ் அப்டேட் பண்ணதுனால ஒரு புது டெப்ளாய்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே ஏதாவது டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் கில் ஆகிட்டு இந்த புது டெப்ளாய்மெண்ட்னால புது டாஸ்க் கிரியேட் ஆகும். ஸோ அந்த டாஸ்கில் தான் உங்களுக்கு ECS சர்வீஸ் கனெக்ட்லாம் கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஸோ அது ரன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பிகாஸ் இந்த 2 டாஸ்க்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 34 minutes 39 minutes முன்னாடி ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ we'll wait for them to run. ஓகே, ஸோ சர்வீஸ் B ECS சர்வீஸோடைய டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. ஓகே, இது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒர்க் ஆகாது, ஏன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பட் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு அக்கௌண்ட் A1 ECS. கிளஸ்டர் சூஸ் பண்ணுங்க. சர்வீஸ் டாஸ்க் இந்த டாஸ்கோடைய பப்ளிக் API காப்பி பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணலாம். ஸோ சர்வீஸ் A ரன் ஆகுது. ஸோ நான் இந்த அப்ளிகேஷன் அதாவது சர்வீஸ் A அப்படிங்கிற ECS சர்வீஸில் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு வெப் பேஜ். ஸோ இதில் கெட் கண்ட்ரி அப்படிங்கிற பட்டன் நான் கிளிக் பண்ணால் சர்வீஸ் ஏலேருந்து கால் வந்து சர்வீஸ் பிக்கு போயிட்டு சர்வீஸ் பி வந்து சர்வீஸ் பின்றது ஒரு API. பேசிக்கலி ஒரு கண்ட்ரி ரேண்டமாக கண்ட்ரி நேம்ஸ் கொடுக்கும். சர்வீஸ் பிலேருந்து கண்ட்ரி நேம்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பேஜில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது ஒர்க் ஆகலை. என்ன சொல்லுதுன்னா எரர் ஃபெச்சிங் கண்ட்ரி. ஸோ சர்வீஸ் பியை இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியல. ஏன்னு சொல்லி பார்ப்போம். ஏன் அப்படின்னா இது 2 வேறு வேறு VPCயில் இருக்குது. சர்வீஸ் கனெக்ட் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். பட் ஆனால் இன்டர் VPC கனெக்டிவிட்டி நம்ம இன்னும் செட் பண்ணல. ஸோ அதுக்காக நம்ம VPC பியரிங் கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு VPC பியரிங் கனெக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வில் கோ டு அக்கௌண்ட் A1. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, VPC அதுக்கப்புறம் பியரிங் கனெக்ஷன்ஸ். கோ டு VPC. Pairing connections. Create pairing connection. அதுக்கு ஒரு நேம் கொடுங்க. ஸோ ECS service connect demo pairing connection. ஸோ சர்வீஸ் AVPC இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற சர்வீஸ் AVPC கூட அக்கௌண்ட் A2ல இருக்க சர்வீஸ் BVPC கூட நம்ம பியர் பண்ண போகிறோம். ஸோ சூஸ் பண்ணுங்கள். செலக்ட் another VPC to peer with. அது வந்து சேம் அக்கௌண்ட்டா another அக்கௌண்ட்னா அந்த அக்கௌண்ட்டோட ஐடி என்ன காப்பி பண்ணுங்கள். சேம் ரீஜனா அதர் ரீஜனா? சேம் ரீஜன். ஸோ அந்த VPCயோட ஐடி நம்ம என்டர் பண்ணணும்.
உள்ள இருக்க விபிசியோட ஐடி. ஐடியை காப்பி பண்ணுங்க. ஓகே, click on create peering connection. இது என்ன சொல்லுதுன்னா VPC peering connection, this name has been requested. The owner of VPC which is in account A2 must accept the peering connection. So இந்த account A2ல நான் peering connection போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பேரிங் கனெக்ஷன் அக்கௌண்ட் A2ல தெரியல. அந்த என்டையர் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் ஐ கேன் சி திஸ் பேரிங் கனெக்ஷன் ஐடி. ஸோ இது சூஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அக்செப்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஓகே, ஸோ VPC peering connection has been established. To send and receive traffic across VPC peering connection, you must add route to the paired VPC in one or more of your VPC route tables. ஸோ என்ன சொல்லுதுன்னா VPC peering connection எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் டிராஃபிக்கை அனுப்புறதுக்கோ ரிசீவ் பண்ணுறதுக்கோ என்ன பண்ணணும்னா உங்களோட ரவுட் டேபிளில் ஒரு ரவுட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதை பண்ணலாம். இந்த ரவுட் டேபிள் ஆட் பண்ணுறத ரெண்டு அக்கௌண்ட்லையுமே நம்ம செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் அக்கௌண்ட் A1. ரவுட் டேபிள்ஸ் போயிடலாம். So we see subnet today route table will be CBD8. So புதுசா ஒரு route ஒன்று ஆட் பண்ணணும். route எப்படி இருக்கணும்னா peering connection. So destination எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் A2 உடைய VPC உடைய சைடர் ரேஞ்ச், அதாவது அக்செப்டருடைய சைடர் ரேஞ்ச் 10.1.0.0.16. அக்செப்டர் வந்து A2. சிமிலர்லி அக்கௌண்ட் A2ல சப்நெட் போயிடலாம். ரிக்வெஸ்டருடைய சைடரை காப்பி பண்ணிக்கோங்க. சப்நெட் நம்மளுடைய சர்வீஸ் B சப்நெட் சூஸ் பண்ணிக்கணும். ரவுட் டேபிள், அந்த ரவுட் டேபிள் ஸோ இதில் வந்து புதுசாக ரவுட் ஆட் பண்ணணும். இதுவும் peering கனெக்ஷன். ஆனால் இதில் இருக்க டெஸ்டினேஷன் வந்து அக்கௌண்ட் A1 உடைய சப்நெட், அதாவது ரெக்வெஸ்டருடைய சப்நெட் சைடர். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஷ் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஸோ நான் திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸ்டில் ஐ எம் கெட்டிங் எரர் ஃபெச்சிங் கண்ட்ரி. ஸோ எதனால இந்த எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வீஸ் A ECS டாஸ்க்குள்ள ஷெல் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் A1ல இருக்கோம். க்ளவுட் ஷெல் போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சர்வீஸ் A அப்படிங்கிற கண்டெய்னருக்குள்ள நம்ம ஷெல் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஷெல் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ AWS ECS எக்ஸிக்யூட் கமாண்ட். ரீஜன் வில் பி மும்பை. கிளஸ்டர் நம்ம கிளஸ்டருடைய பேர். டாஸ்க் நம்ம டாஸ்கோடைய டாஸ்க் ஐடி. கமாண்ட் வில் பி BNSH இன்டராக்டிவ். கண்டெய்னர் நேம் வில் பி சர்வீஸ் A. நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஐம் கெட்டிங் an error.
ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸிக்யூட் கமாண்ட் வந்து சர்வீஸில் வந்து எனேபிள் ஆயிருக்காது. ஸோ அதுக்கு இன்னொரு கமாண்ட் ரன் பண்ணணும். நான் அதே ரன் பண்ணுறேன். நம்ம இந்த கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்லி ECS சர்வீஸை அப்டேட் பண்ணுறோம். சர்வீஸோட பேர், கிளஸ்டர் பேர்லாம் கொடுத்துட்டு, ரீஜியன் நேம் எல்லாம் கொடுத்துட்டு, we are enabling the execute command for the service. ஸோ அதுக்கப்புறம் force new deployment கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது ஒரு புது டெப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகி புது டெப்ளாய்மெண்ட் ரன் ஆகும். அது மூலமா புது டாஸ்க் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த டாஸ்க் கில் ஆகிட்டு இன்னொரு டாஸ்க் கிரியேட் ஆகும். ஸோ டெப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இஸ் இன் ப்ராக்ரஸ். டாஸ்க் வந்து AF6A கில் ஆகிட்டு வேற ஒரு டாஸ்க் கிரியேட் ஆகும். we'll wait. ஸோ ப்ரொவிஷன் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வேலையை காப்பி பண்ணி நான் ஏற்கனவே ரன் பண்ணேன். ஸோ we'll try one more time. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டெய்னருக்குள்ளே போயிட்டோம், ஷெல் பண்ணி உள்ளே போயிட்டோம். NSLOOKUP server cannot find service B service connect demo namespace ன்னு சொல்லுது. நம்ம சர்வீஸ் B ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். அக்கௌண்ட் A2ல இருக்கும் சர்வீஸ் B. அப்டேட் சர்வீஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், அதில் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கு. just give force new deployment and then update. deployment in progress. இதையும் செக் பண்ணலாம். we'll wait. ஒர்க் ஆகுது. ஓகே, திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கிடையாது. NSLOOKUP ஒர்க் ஆகாமலேயே நம்மளுடைய சர்வீஸ் A is able to communicate with சர்வீஸ் B. இப்போ நம்ம திரும்ப இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அந்த டாஸ்க் கில் ஆயிருக்கும். we'll go to service A task, get the new public IP.
ஸோ இதான் நம்மளுடைய புது டாஸ்கோடைய பப்ளிக் ஐபி 3.109.184.107. நான் நோட் பண்ணிட்டேன். யா, இட் இஸ் ஒர்க்கிங் நவ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அக்கௌண்ட் A1ல் ஒரு ECS சர்வீஸ் கால்டு சர்வீஸ் A ரன் ஆகுது. அக்கௌண்ட் A2ல் another ECS service called service B run ஆகுது. Service A is able to communicate with service B through AWS ECS Service Connect and Cloud Map namespace. இதில் நம்ம எந்த இடத்துலையும் Route 53 hosted zone DNS எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ நம்மளுடைய டெமோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த டெமோ நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் 2 அக்கௌண்ட்லேயும், அதாவது அக்கௌண்ட் A1 A2 ரெண்டுலேயுமே இருக்கிற ECS சர்வீஸ்க்கு போயிட்டு அப்டேட் சர்வீஸ் கொடுங்க. இந்த டிசைர் டாஸ்க் கவுண்ட்டை 1லேருந்து 0 மாற்றிக்கங்க. ஸோ தட் உங்களுக்கு பில் எதுவும் வராது. ஸோ சர்வீஸ் ஏக்கு நம்ம 0 செட் பண்ணிட்டோம். இங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். டாஸ்க் டிசைர் 0. அது மாதிரி அக்கௌண்ட் A2ல் சர்வீஸ் B சர்வீஸ் போங்க, அப்டேட் சர்வீஸ் கொடுங்க, 1லேருந்து 0 மாற்றுங்க, update. Okay, மாறிடுச்சு. Thank you.